registration with Startup India. As usual, our teaching mode வந்து என்ன கவர் பண்ண போறோம் இன்னைக்கு அப்படின்னாக்க registration with Startup India. That is first one. எப்படி registration பண்றது, eligibility for recognition. நீங்க அந்த ரெகக்னிஷன் கிடைக்கணும்னா ஸ்டார்ட் இந்தியாவில் என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெகக்னிஷன் as a startup by DPIIT. அந்த ரெகக்னிஷன் எப்படி வாங்குறது? இன்கம் டேக்ஸ் ஹாலிடே பெனிஃபிட் ஃபார் ஸ்டார்ட் அப். அதாவது ஸ்டார்ட் அப்பா நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினாக்க 3 years உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஹாலிடே பீரியட் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்? எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஏஞ்சல் டேக்ஸ். ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னாக்க ஒரு கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அந்த ப்ரீமியம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட அதிகமாக இருந்தால் அதுக்கு அந்த கம்பெனி டேக்ஸ் பே பண்ணணும். அதான் ஏஞ்சல் டேக்ஸ். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த எக்ஸம்ஷன் எப்படி வாங்கணுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அப்புறம் வேரியஸ் லேபர் லாஸ் இருக்கு. ஒரு ஸ்டார்ட் அப் வந்து டிஃப்ரெண்ட் லேபர் லாஸ், என்விரான்மெண்ட் லாஸ், அதுக்கு வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்கிறதுனால இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கான். நீங்களே செல்ஃப் சர்டிஃபை பண்ணால் போதும். என்ன இந்த லாலாம் நான் கம்ப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பண்ணால் ஃபர்ஸ்ட் 3 yearsக்கு எந்த இன்ஸ்பெக்ஷனும் இருக்காது. ஸோ மேஜர்லி நம்ம பார்க்க போகிறது இந்த 6 areas: registration with Startup India, eligibility for DPIIT recognition, recognition as a startup by DPIIT, the income tax holiday benefit for the startup, exemption from angel tax, self certification for environmental and labor laws. இதை தவிர நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் பேச வேண்டியிருக்கு. அதனால தான் 2 செஷன் வச்சுட்டு இருக்கோம் ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி. இந்த ஸ்கீம் என்ன? இட் இஸ் அ ஸ்கீம் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெல்த் கிரியேஷன். 2016 இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சது. என்ன பர்பஸ் அப்படின்னாக்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறது, வெல்த் கிரியேட் பண்ணுறது. இதுதான் வந்து அப்ஜெக்டிவாக ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ளஸ் லாட் ஆஃப் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஆரம்பிச்சு. அண்டர் தி ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ், eligible companies can be recognized as startups by DPIIT, Department of Promotion of Internal and International Trade. ஓகே, உங்களுக்கு எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருக்கு. To apply for recognition DPIIT, the applicant can be processed through the Startup India profile. Just we are entering Startup India. எப்படி ரிஜிஸ்டர்? ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி. எந்த மாதிரி கம்பெனிலாம் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணலாம்? வாட் இஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னாக்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 10 years இருக்கணும் இன்கார்பரேஷன்லேருந்து. த மொமெண்ட் யூ கிராஸ் மோர் தென் 10 years நம்ம இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இட் இஸ் ஒன்லி 10 years. கம்பெனி டைப், இது வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை எல்எல்பியாக இருக்கலாம், ஆர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம். இதுதான் கம்பெனி டைப். ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இட் ஷுட் பி அ registered partnership firm or LLP or private limited company. இதை 3 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்ட்டு. ஆனுவல் டர்ன் ஓவர் ஷுட் நாட் எக்ஸீட் 100 crores. அடேங்கப்பா, ஸோ அவ்வளோ போக வேண்டாம். இது வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. 100 கோடி தாண்டினா நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஒரிஜினல் என்டிட்டியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஆல்ரெடி 15 வருஷம் ஆயிடுத்து. இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெக்கக்னைசேஷன் வாங்குறதுக்காக அந்த பிஸ்னஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இன்னொரு பிஸ்னஸ் மாதிரி காமிச்சா அந்த எலிஜிபிலிட்டி போயிடும். இட் ஷுட் பி அ ஒரிஜினல் என்டிட்டி. புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்.
In other words, it's a new business. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு, அதை வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா கன்வெர்ட் பண்ணி பண்றது. இல்ல ஒரு கம்பெனி இருக்கு, இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு அப்படியே அந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டு புது கம்பெனி மாதிரி காமிக்கிறது, அந்த மாதிரி திங்ஸ் நாட் அலோவ். லாஸ்ட் கிரைட்டீரியா, it should be innovative and scalable. Innovative and scalable. First வந்து இன்னோவேட்டிவா இருக்கணும். The new ideas, a good differentiation, a creative, அந்த மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவா இருக்கணும். செகண்ட், ஸ்கேலபிள் மாடலா இருக்கணும். ஸ்கேலபிள்னா டேர்ன் ஓவர் வருஷம் இன்க்ரீஸ் ஆகணும். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றீங்க, ஸ்கேல் பண்றீங்க, எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு பெருசா வளர முடியும். இதுதான் கிரைட்டீரியா ஃபார் recognizing as a startup India, as a startup company. Okay. So நிறைய கேள்வி கேட்கலாம். இன்னோவேட்டிவ்னா என்ன, ஸ்கேலபிள்னா என்ன? ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்பான், அதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணா போதும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, ஒரு சர்வீஸ் கம்பெனி, வேற மேனுஃபேக்சரிங் கம்பெனி, யார் அப்ளை பண்ணாலுமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் அப் ரெகக்னிஷன் கிடைச்சிருது. ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஸ்கேலபிளா இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது அப்படிங்கும்போது அவன் ரெகக்னிஷன் கொடுத்துட்றான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு இது இன்னோவேட்டிவா இல்லை, ஸ்கேலபிளா இல்லை அப்படின்ட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணல. சம்டைம்ஸ் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், அதுக்கு நாங்கள் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் கிளியர். எப்போ நம்ம எலிஜிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் இட் should be less than 10 years, then it should be a registered partnership firm or LLP or private limited company. annual turnover 100 crores குள்ள இருக்கணும். அப்புறம் அது வந்து ஒரிஜினல் என்டிட்டியா இருக்கணும், இன்னொரு என்டிட்டியை ஸ்பிளிட் பண்ணி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னோவேட்டிவ் அண்ட் ஸ்கேலபிள் மாடல். இதுதான் எலிஜிபிலிட்டி. Now we will move on to the next step. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னாக்க, ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா முதல்ல ஸ்டார்ட் அப் இந்தியா சைட்ல போயிட்டு உங்க கம்பெனியை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதில் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல முதல்ல ஜாயின் பண்ணணும். யூ ஹாவ் டு கோ டு ஸ்டார்ட் அப் இந்தியா வெப்சைட் அண்ட் ரிஜிஸ்டர் யுவர் கம்பெனி ப்ரொஃபைல். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த கம்பெனி ப்ரொஃபைல் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 4-5 ஸ்டெப் தான். அவன் கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கொடுங்க. ஃபர்ஸ்ட், கிரியேட் அ ப்ரொஃபைல் இன் ஸ்டார்ட் அப் இந்தியா வெப்சைட் by providing name, email ID and mobile. Then provide basis information for the startup, name, stage, funding, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிங்க், இதெல்லாம். அப்புறம் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி, என்ன செக்டார், என்ன சர்வீசஸ், அப்புறம் வந்து உத்யோக் ஆதார் நம்பர், பேன் நம்பர், இன்கார்பரேஷன் நம்பர், அதெல்லாம் கொடுத்துக்கிட்டீங்கன்னாக்க போதும். அந்த டேட்டா அதில் சேவ் ஆயிடுறது. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் ரிஜிஸ்டர்ட் யுவர் கம்பெனி ப்ரொஃபைல் இன் த ஸ்டார்ட் அப் இந்தியா பிளாட்ஃபார்ம். இது ரெகக்னிஷன் கிடையாது, இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, அவ்வளவுதான். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த ஸ்டார்ட் அப் பத்தி, அபவுட் ஸ்டார்ட் அப் பேசிக் இன்ஃபர்மேஷன் வேணும். லோகோ, அப்புறம் என்டிட்டி லோகோ, எந்த ஸ்டேஜில் இருக்கு கம்பெனி, ஐடியேஷன் ஸ்டேஜா இல்லை வேலிடேஷன் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை இயர்லி ட்ராக்ஷன் அதில் இருக்கா, இல்லை ஸ்கேலிங் அப் ஸ்டேஜில் இருக்கா. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கேட்குறாங்க, இதை நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே. இதை வந்து நான் ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக சொல்ல வேண்டாம், பிகாஸ் நீங்கள் அப்ளிகேஷன் என்டர் பண்ணும்போது நீங்கள் இதை ஃபில்அப் பண்ண போறீங்க. நேம் ஆஃப் த ஸ்டார்ட் அப், ஃபண்டிங் ஆஃப் த கம்பெனி, யாராவது கம்பெனியில் ஃபண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பூட் ஸ்ட்ராப்டா, நீங்களே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி அதையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி கம்பெனியை டெவலப் பண்ணிருக்கீங்களா. அப்புறம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். என்ன கேட்டகரி, இண்டஸ்ட்ரி, செக்டார், சர்வீசஸ். அப்புறம் உத்யோக் ஆதார் நம்பர், அது ஆப்ஷனல். அது அப்புறம் நேச்சர் ஆஃப் என்டிட்டி, பிரைவேட் லிமிடெடா, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா, ரிஜிஸ்டர்ஸ் பார்ட்னர்ஷிப்பா.
அப்புறம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். அப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியால எதுக்காக நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, ஆக்சலரேட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணணுமா, இன்வெஸ்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணணுமா, இன்குபேட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணணுமா, மென்டர்ஸ் தேவையா, இல்ல மீதி ஸ்டார்ட் அப்ஸோட நீங்க நெட்வொர்க் பண்ணணுமா. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ரிசோர்ஸ். நீங்க வந்து டைம் இருக்கும்போது www.startupindia.gov.in போய் பாருங்க. உண்மையிலே பிசினஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30,000 ஸ்டார்ட் அப் ரெகக்னைஸ் ஆயிருக்கு. 30 to 34,000 ஸ்டார்ட் அப் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மென்டார்ஸ் லிஸ்ட் கிடைக்கிறது, இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் கிடைக்கிறது, மீதி ஸ்டார்ட் அப்ஸோட ப்ரொஃபைல் இருக்கு. அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இட்ஸ் a good engage, you can engage yourself very well in this platform. ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க டை எசென்ஷியல் வரீங்க, நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி மீதி டை ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்றீங்க, நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா வெப்சைட் போய் ரெகுலரா டச்ல இருந்துட்டே இருங்க. யூ கேன் டவுன்லோட் த ஆப். நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ இந்த கோவிட் டயத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பெஷலா நிறைய ஃபண்டிங் இருக்கு, அதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அப்புறம் கிரியேட்டிவ் ஐடியாஸ், கம்பெனி வித் கிரியேட்டிவ் ஐடியாஸ் டூரிங் கோவிட்னு பார்த்தா ஒரு 230 கம்பெனிஸ் அதில் வந்திருக்கு. டிஃப்ரெண்டான மாஸ்க், ஷீல்டு, அப்புறம் சானிடைசர்ஸ், மல்டிபிள் கம்பெனிஸ் பற்றி அதில் இருக்கு உங்களுக்கு. இட்ஸ் a very good resource for you, Startup India site. So first you have to go register yourself, register your company's profile. That is the first stage. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அவங்க ரெகக்னிஷன் கொடுக்குற சர்டிஃபிகேட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. திஸ் ஸ்டேஜ் 1. அதான் கேட்டேன். இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் 24 hours சேவ் ஆயிடும். யுவர் ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட் ஸ்டார்ட் அப் இந்தியாவில். ஸோ மீதி கம்பெனிஸும் உங்க ப்ரொஃபைலை பார்க்கலாம். இஃப் தே வாண்ட் டு கான்டாக்ட் யூ, தே கேன் கான்டாக்ட் யூ. உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்க்கும் அடுத்த கிளாஸ்க்கும் நடுவில் ஒரு அசைன்மெண்ட் என்னன்னாக்கா, டேக் அ ஜேர்னி இன் திஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் சே 1 or 2 hours, லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் செஷன்ல வந்து ஒரு டிஸ்கஷன் ஃபாரம் மாதிரி வச்சுக்கலாம். உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க என்னென்னலாம் அதில் லேர்ன் பண்ணீங்கிறது நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அந்த மாதிரி செஷனா வைக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் நம்ம இன்டராக்டிவ் செஷன். ஸோ ஸ்டேஜ் 1 முடிஞ்சது. யூ ஆர் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர்ட் வித் த பிளாட்ஃபார்ம். செகண்ட், ஸ்டார்ட்அப் ரெகக்னிஷன், DPIIT. உங்களை ஒரு ஸ்டார்ட் அப்பா ரெகக்னைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். யூ ஹாவ் டு அப்ளை. ஃபர்ஸ்ட் கிரியேட் ப்ரொஃபைல் வித் ஸ்டார்ட் அப் இந்தியா. அது பண்ணிட்டீங்க. இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணியாச்சு. அந்த 6-7 கேட்டகரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, டேட்டா சேவ் ஆயிடுத்து. யூ ஹவ் கிரியேட்டட் த ப்ரொஃபைல். தென் அதுலேயே லிங்க் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார் ரெகக்னிஷன் அப்படின்ட்டு. Initiate DPIIT recognition through Startup India website. அவன் வெப்சைட்ல அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். Then fill the application and upload the certificate of incorporation. நீங்க ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, திரும்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம். சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்லோட் பண்ணுங்க. Then you will obtain recognition certificate. Straight away certificate வந்துரும். Within a week you will get the certificate. ஏதாவது அவன் கொஸ்டின் கேட்டானாக்கா, கொரி வந்தாக்கா யூ கேன் ஆன்சர். நிறைய கேசஸ்ல வந்து கொரி வந்திருக்கு, அதை ஆன்சர் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான் ரெகக்னிஷன். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ரெகக்னிஷன் சர்டிஃபிகேட். அப்புறம் இந்த ஃபைல் ஃபார்ம் 1, 2, 3, 4 இது நெக்ஸ்ட் வரலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டேஜ் 1 இஸ் ஓவர். தென் ரெகக்னிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டோம். ஸ்டேஜ் 2 இஸ் ஓவர். தட் மீன்ஸ் யூ ஆர் ரெகக்னைஸ்ட். ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பெனிஃபிட்ஸ், அதுக்கு தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்க்கு ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும், அதான் ஃபார்ம் 1. அப்புறம் ஏஞ்சல் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும், அதான் ஃபார்ம் 2. அப்புறம் என்விரான்மெண்டல் லா அண்ட் லேபர் லா செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் யூ வில் பி பெனிஃபிட், யூ வில் ஹேவ் த பெனிஃபிட் ஃபார் த பேட்டன்ட் IPRலாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதுக்கு 80% ஆஃப் த ஃபீஸ் அவன் சப்சிடி கொடுக்குறான்.
plus lot of other benefits are there. குயிக்கா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கக்னிஷனுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கிறத மாத்திரம் சொல்றேன். நான் கொடுக்கறது ஒன்றும் புதுசா இருக்க போறது இல்லை. இது வந்து நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணா இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரப்போறது. ஜஸ்ட் ஒரு ஐ ஓப்பனர் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் த கம்பெனி நீட்ஸ் டு கிரியேட் அ ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரொஃபைல். அது பண்ணிருப்பீங்க. அப்ளிகேஷன் ஃபார் ரெக்கக்னிஷன் கேன் பி initiated through the Startup India website after creating the profile. Profile create பண்ணியாச்சு. இப்போ அப்ளிகேஷன் போட போறீங்க. அப்ளிகேஷன்ல என்னென்ன டீடைல்ஸ் கேட்குறான்? என்டிட்டியோட டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆஃபீஸ் அட்ரஸ், உங்களுக்கு ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணணும். நீங்களே யாரை வேணா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், நீங்களே இருக்கலாம். டீடைல்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் அட் பார்ட்னர்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதை தவிர சில இன்ஃபர்மேஷன்ஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கா, இதெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் அதிலே இருக்கு. ஹேஸ் அ ஸ்டார்ட் அப் ரிசீவ்ட் எனி ஃபண்டிங், அந்த கேள்விக்கெல்லாம் நீங்க ஆன்சர் கொடுங்க. எதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்ன ஃபேக்ட் இருக்கோ அந்த ஃபேக்டை கொடுக்கலாம், அவ்வளவுதான். இதுல வந்து செலெக்ஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யூ ஆர் ப்ரொவைடிங் த ஃபேக்ட்ஸ். அப்புறம் ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டீஸ், அதுல வந்து வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங். அந்த இன்னோவேட்டிவ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, இது தெரியும் இன்னோவேட்டிவா இல்லையா அப்படின்ட்டு. நான் அதை வாங்குறேன், இதை சாதாரணமாக விற்கிறேங்கிறது ஒரு பெரிய இன்னோவேட்டிவா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து இன்னோவேட்டிவா இருக்கலாம். என்ன ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க, எப்படி சால்வ் பண்றீங்க அந்த ப்ராப்ளத்தை. தட் இஸ் அ பிஸ்னஸ். பிஸ்னஸ்னா என்ன? இட் ஷுட் சால்வ் அ ப்ராப்ளம், ரைட்? ப்ராப்ளம் சால்வ் பண்றேன், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றீங்க, அது ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன். யூனிக்னஸ் ஆஃப் த சொல்யூஷன். நிறைய பேர் அந்த சொல்யூஷன் வச்சிருக்காங்க. உங்களது யூனிக் சொல்யூஷனா இல்லை இட் இஸ் ஆல்சோ லைக் எனி அதர் பர்சன்? யூனிக்னஸ் இல்லை. அந்த ஸ்டார்ட் அப்க்கு உங்களுக்கு ரெவென்யூ எங்கேருந்து ஜெனரேட் ஆக போகுது. ஸோ இந்த 4 கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதனால தான் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். மீதி எல்லாம் ஒன்லி டேட்டா கொடுக்க போறீங்க. இது மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி கரெக்டாக அதை ஃபில்அப் பண்ணணும். என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, செகண்டு எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, மூணாவது அந்த சொல்யூஷனோட யூனிக்னஸ் என்ன, இஸ் தர் எனி டிஃபரன்சியேஷன், அது கேட்குறீங்க. அப்புறம் உங்கள் ஸ்டார்ட் அப்க்கு ரெவென்யூ எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது, ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். அப்புறம் உங்களோட எம்ஓஏ, ஏஓஏ, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை நீங்களே சர்டிஃபை பண்ணி அப்லோட் பண்ணணும். இவ்வளவுதான். அதை தவிர சில டாக்குமெண்ட்ஸ் நீங்க வேணும்னா சப்மிட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். உங்களது வந்து இன்னும் இஸ் நாட் கம்பல்சரி. ஓவர் அண்ட் அபவ் அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் தவிர நீங்க இதை சப்மிட் பண்ணலாம். என்னென்ன, ஏதாவது பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருந்தா அதை பண்ணலாம். இன்குபேட்டர்ஸ்லேருந்து ஏதாவது லெட்டர் வாங்கியிருக்கலாம், அதை ஃபைல் பண்ணலாம். வேற ஏதாவது இந்த ஸ்டார்ட் அப் ஃபாரம்ல ஏதாவது ஃபண்டிங் வாங்கியிருக்கலாம், ரெக்கக்னிஷன் வாங்கியிருக்கலாம், அவார்டு வாங்கியிருக்கலாம், வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வச்சிருக்கலாம், ஏதாவது ஃபண்டிங் பை த கவர்மெண்ட் வந்திருக்கலாம். இதெல்லாம் என்னது, உங்க கம்பெனி ஒரு வேல்யூபிள் கம்பெனிங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா இதை நீங்க பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி, பட் யூ கேன் டூ தட். இதை பார்த்தோன்னா ஓ டெஃபினட்டா வந்து இது இன்னோவேட்டிவ் அண்ட் ஸ்கேலபிளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். within a week you will get a certificate. You are registered with startup DPIIT as a recognized startup அப்படின்னு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்துடும். உங்க கம்பெனி வெப்சைட்லலாம் வந்து ரிஜிஸ்டர்ட் வித் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு நீங்கள் அஃபிஷியலாக போட்டுக்கலாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுதுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த பெனிஃபிட்ஸ் அனௌன்ஸ்டு பை த ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க, ஸ்டார்ட் அப் இந்தியானா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். 100 crores உள்ள டர்ன் ஓவர் இருக்கணும், 10 yearsக்குள்ள கம்பெனி இருக்கணும், பார்ட்னர்ஷிப்பா எல்எல்பியா பிரைவேட் லிமிடெடா இருக்கணும், இன்னோவேட்டிவ் ஸ்கேலபிளா இருக்கணும், ஒரிஜினல் என்டிட்டியா இருக்கணும். இதான் எலிஜிபிலிட்டி.
எலிஜிபிலிட்டி சால்வ் பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? ஸ்டார்ட் அப் இந்தியாவில் போய் உங்கள் கம்பெனி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும். அதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நான் கிளியராக உங்கள்கிட்ட சொன்னேன். அது ஒன்று ஒன்றா ஃபில்அப் பண்ணுவோம், அந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். அடுத்த ஸ்டேஜ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, பட் கம்பெனியை வந்து டிபிஐயில் ரெக்கக்னைஸ்டு ஸ்டார்ட் அப்பாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அடுத்தது நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்னு பார்த்தோம். என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தோம். அதில் முக்கியமான விஷயம் 4 என்ன சொன்னேன்னா, என்ன ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறீங்க, உங்கள் சொல்யூஷனில் என்ன டிஃப்ரென்சியேஷன், ரெவென்யூ ஸ்ட்ரீம் என்னென்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதை தவிர ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது ஃபண்டிங் வாங்கியிருக்கீங்க, ஏதாவது டேர்ம் ஷீட் சைன் ஆகிருக்கு, ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஏதாவது ரெக்கக்னிஷன் வாங்கியிருக்கீங்க, ஏதாவது இன்குபேட்டர்ஸ் ஆக்சிலரேட்டில் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணாக்க வித்தின் அ வீக் யூ வில் கெட் த சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ நவ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறது ஒன்றா போகும். Just moving on to the questions. First question, good evening. Okay. Sir, I have registered my company as a proprietorship. Will I get recognition? Raj Ganesh Palanivelu. So, Startup India la neenga register pannanona, it should be a registered partnership firm or LLP or private limited company. So, proprietorship ku vandu registration panna mudiyadu. Okay, hope I answered your question. Next, whether the word will be shared with us after the session. Tai Chennai website la the word file host பண்ணுவாங்க. So all the members are eligible to go and view the document there. இந்த செஷன் முடியும் போது சௌரவ் வந்து அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவார். இது வரைக்கும் 5 செஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. 5 செஷனுக்கும் அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ சைட்டில் சில ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேபி ஒரு 1 வீக்கில் அது ரெடி ஆகிடும். உங்களுக்கு என்டையர் வேர்ட் ஃபைல் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அடுத்த கேள்வி, கேன் யூ ஷேர் திஸ்? இதான் நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, கேன் யூ ஷேர் திஸ் PDF with us? Yes, we will share. Okay. Deferred startup versus MSME versus SSI companies. இன்னைக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணுறது பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் MSMEலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், MSMEலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, நம்ம டை எசென்ஷியலில் 7வது செஷன் வந்து MSME ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். MSMEலையும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து கேட்டகரி இருக்குது, மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமா, லார்ஜ் என்டர்பிரைசஸா அப்படின்ட்டு. அப்புறம் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் அப் இந்தியாலையும் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் அப் இந்தியா பெனிஃபிட்ஸை எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு MSMEலையும் ரிஜிஸ்டர் பண்ணி MSMEல இருக்கிற பெனிஃபிட்ஸும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு 2 செஷன் அலாட் பண்ணியிருக்கோம். இந்த செஷனும் அடுத்த செஷனும் ஃபுல் டிஸ்கஷன் முடிச்சுட்டு அதிலிருந்து நம்ம MSME பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போகிறோம். அப்போ டீட்டெயில்டாக என்னென்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, டோன்ட் ஹாவ் CL. ஞானம் டு எவ்ரி ஒன். Don't have CL. I don't understand the question. என்ன question தெரியல. Okay. Sir, should we have to mandatorily get incubated any approved incubator to register in Startup India? Not necessary. Naganathan, not required. நீங்க வந்து ரிஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ LLP-ஆவோ பிரைவேட் லிமிட்டடா இருந்தா போதும். ஒரு இன்குபேஷன் வந்து உங்களை இன்குபேட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஆக்சிலரேட்டர்ல இருக்கணும் அப்படிங்கிறது நாட் ரெக்வயர்ட் அட் ஆல். கண்டிஷன் கிளியரா சொல்லிட்டேன். இட் ஷுட் பி இன்னோவேட்டிவ் அண்ட் ஸ்கேலபிள் மாடல்
and it should be a registered firm or LLP or a private limited company. அவ்வளவுதான். ஓகே, இது வந்து இன்குபேட் பண்ணியிருந்தா நல்லதான, இட்ஸ் அடிஷனல் சப்போர்ட், அவ்வளவுதான். ஆல்ரெடி நீங்க ஒரு இன்குபேட்டர்ல இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு லெட்டர் நீங்க சப்மிட் பண்ணலாம், அடிஷனல் சப்போர்ட், அவ்வளவுதான். பட் தட் இஸ் நாட் மேண்டேட்டரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் யூ ஷேர் திஸ் PDF? Saurav will announce that. Javahar, what if my business is not unique? Already there are many businesses like mine in Coimbatore. இதுக்கு தான் நான் சொல்றேன், டோன்ட் வரி அபவுட் இட். எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே வந்து இப்போ 30,000-40,000 பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. 40,000ம் யூனிக்கா இருக்கணும், பார்த்தோம்னா யூனிக்கா இருக்கணும்னு தெரிய வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஸோ யூனிக்கா இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுங்க, அவன் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டால் அந்த கொரிக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து எந்தெந்த கம்பெனி அப்ளை பண்ணிருக்காங்களோ அவனை சொல்லலாம் யூனிக்கா இருக்கணும், இல்லை ஸ்கேலபிளாக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிரியேட் பண்ணலாம். நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அதனால யூனிக்கா இல்லைன்னா ரெக்கக்னிஷன் கிடைக்காதா அப்படிங்கிறது கிடையாது. யூனிக்கா இல்லாட்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, ஏதாவது கொரிஸ் கேட்டால் அதை ஆன்சர் பண்ணுங்க, ரெக்கக்னிஷன் கிடைக்கும். Next, G to everyone, as I don't understand your language. G, actually it is a program to be done in Tamil, but at the same time, for the benefit of people, we are giving the Word document in English, and it is conducted in such a way that I read the Word document first, then I explain in Tamil. So both Tamil speaking and English speaking both can understand this. That's the objective. Okay. So OPC also not allowed to be registered. J, it is very clearly only 3 companies, private limited company ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால OPC அப்படிங்கிறது இல்லை. இட்ஸ் a private limited company, partnership firm or LLP. இது 3 தான் eligibility. Okay. Next, what is the purpose of Form 1 and Form 2? இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு தான் மூவ் ஆக போகிறோம். வாட் இஸ் Form 1 and Form 2 அப்படிங்கிறது. இது வரைக்கும் பார்த்தது, you have got the certificate. Yes, I am a recognized startup. பட் இந்த ரெக்கக்னிஷனில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த பெனிஃபிட் நம்ம பார்க்கும்போது Form 1, Form 2 பார்க்க போகிறோம். Form 1 எதுக்கு அப்படின்னாக்க 3 years இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பெனிஃபிட்டுக்கு Form 1. Form 2ங்கிறது எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஏஞ்சல் டேக்ஸ், அதுக்காக Form 2. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ளீஸ் டெல் இன் ஹிந்தி வேர் ஐ கேன் கெட் திஸ். ப்ளீஸ் விசிட் www.startupindia. So you can go to Startup India website, see all the details. Naganathan, thank you. Next question. Hi, we have worked on our product for some time now, but we are yet to register on any platform. Our product is an app. What would be the first step to bring out our venture as an official one? How do we take care of the accounts to record our income? Okay, the accounts அப்படிங்கிறது அக்கவுண்ட் செஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு என்டிட்டியை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு ரிஜிஸ்டர் an entity, பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ இல்லை LLP இல்லை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் என்டிட்டியை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கான பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர், டேன் நம்பர் வாங்கிட்டு ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிங்க. ஓகே, அது ரெடி ஆயிடுதுனாக்கா நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவிலே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுதான் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் யுவர் என்டிட்டி. என்டிட்டி ரிஜிஸ்டர் ஆனவொன்னா அந்த என்டிட்டி எடுத்துன்னு போய் நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது நம்ம ஒரு செஷன் அக்கௌண்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்.
ஒரு ரொம்ப பேசிக் லெவல்ல எப்படி ஈஸியா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், கொஞ்சம் கம்பெனி க்ரோ ஆன போது என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணலாம், ரேபிட் ஸ்கேலிங் ஃபேஸ்ல இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம அக்கௌண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். We don't have certificate of incorporation but partnership firm. Okay, fine. Partnership firm na the partnership registration certificate இருக்கும் உங்களுக்கு. Partnership na you should have a partnership deed, then you should have a registration of the partnership firm. And the partnership registration certificate registrar of firm ல உங்களுக்கு வந்திருக்கும். That is enough for partnership firm. Certificate of incorporation அப்படிங்கிறது only for companies. Partnership க்கு வந்து partnership registration certificate is enough. Okay. So even if you don't get incubated, but still if we got registered with Startup India, will we also get all the benefits like income tax, etc.? Yes, yes. Startup India la register பண்ணிட்டீங்கன்னா இன்குபேஷன்ல இருக்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. பட் இன்குபேஷன் சென்டர்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா நீங்க ஸ்டார்ட்அப் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணதுனால. சரி, நான் இன்குபேஷன்ல இல்ல, will I get all the benefits? எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ்க்கும் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு, அதை நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகே, தென் I understand that you are going to share this document, but where are you going to share this? Please tell me in Hindi or English, as I don't understand this language. Jeet, I was speaking in Tamil, now I'm just telling you, I'm just to make you understand. The Word file will be shared with all of you. Our secretary Saurav, he will be uploading this in the TiE Chennai portal, and he will give information to all of you. So please stay in touch with Saurav, he will guide you on that. Okay, hope you have answered your question. Yeah, thank you. What do we register as mentioned? 3, private limited, etc. See, which form you have to select, we have already discussed. If you are going to go for raising some funding, if you are going to raise more capital and you have more than 2 or 3 people involved in the business, go as a private limited company. If you don't want to go and raise a lot of capital outside, you want to just have 2 or 3 people, then you can even have it as a partnership firm. Or you can start with the partnership firm. Whenever you want to raise money, whenever you want to scale up, you can convert as a private limited company. So இப்போதைக்கு நீங்க இத பேஸ் பண்ணி சாய்ஸ் டிசைட் பண்ணுங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்மா பிரைவேட் லிமிடெடா அப்படின்ட்டு. Share your contact details, Mr. Kannan. Saurav will give my contact details after the session is over. And what should be the minimum vintage for an OPC or private limited to be listed in Startup India? அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, எவ்வளவு பண்ணணும், என்ன டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்க கம்பெனி ரிஜிஸ்டர்ட் ஆயிடுச்சுனாக்கா யூ கேன் கோ அண்ட் ரிஜிஸ்டர் வித் ஸ்டார்ட்அப். ப்ரீ ரெவென்யூ கம்பெனிஸும், அதாவது கம்பெனி ஆரம்பிச்சாச்சு இன்னும் நாங்கள் ஒரு இன்வாய்ஸ் கூட ரைஸ் பண்ணல, அவங்களும் ஸ்டார்ட்அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓகே, அதனால there is no minimum thing. Only thing, டர்ன் ஓவர் 100 crores மேல போகக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். அட்வைசபிள் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆர் பிரைவேட் லிமிடெட். நீங்க ஆர்கனைஸ்டா ஸ்கேல் அப் பண்ணி ஒரு இன்குபேட்டர்ஸ்ல போய் ஒரு ஆக்சலரேட்டர்ல போய் நல்லா டெவலப் பண்ணணும்னு ஒரு பிளான் இருந்தா பிரைவேட் லிமிடெடா போங்க, அவ்வளவுதான். அப்போ பார்ட்னர்ஷிப் வந்து சூட்டபிள் ஆகாது. ஓகே, வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் தட் ரிஜிஸ்ட்ரேஷன்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் பார்ட்னர்ஷிப்போ பிரைவேட் லிமிடெட்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அந்த செஷன் முடிஞ்சது, அந்த வேர்ட் ஃபைல வந்து சாரோ உங்களோட ஷேர் பண்ணுவாரு. ப்ளீஸ் stay in touch with Saurav, he will give you that word file. Jeet, I am not a member of Chennai chapter, how can I get this document? Jeet, you send your, see, you have done your registration, you send your email ID or contact number, or at the end of the session Saurav will give his contact number.
please take his contact number and contact him. He will be able to guide you on that. Okay. Okay, Jeet, I hope I answered your question. So stay in touch with our secretary, Saurav. Next question, can I convert sole proprietorship firm into a OPC now and immediately registered in Startup India? See, conversion of the entity அவன் straight away கூடாதுங்கறான். Original entity தான் பண்ணணும். Okay, conversion பண்ணக்கூடாது. Next வந்து Startup Indiaல அவங்க சொல்லியிருக்கிறது வந்து private limited company or LLP or partnership firm. Okay. But sole proprietorship நீங்க வந்து ஒரு private limited பண்றதுன்னா பண்ணலாம். Because நீங்க உண்மையிலேயே ஸ்கேல் பண்ணணும், ஃபண்ட்ஸ் ஏதாவது ரைஸ் பண்ண போறீங்க, ஸ்டார்ட்அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பிரைவேட் லிமிடெடாவோ ஓபிசியாவோ பண்ணலாம். பட் எலிஜிபிலிட்டி வந்து அவங்க ஓபிசியை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அது வந்து நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன் நான் ஓபிசி அலவுடான்ட்டு. பட் வாட் தே அலவ் இஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் அண்ட் எல்எல்பி தான் அலோவ் பண்றாங்க. ஓகே. ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோல் ப்ராப்ரேட்டரை ஓபிசியாக பண்ணாமல் ஒரு ப்ரைவேட் லிமிடெடாவோ இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஜீட். ஜீட் Saurav will, can you share this on 84 on WhatsApp? This is very useful for me. Mail ID Jeet on Gmail. Yeah, our secretary Saurav will respond to you, Jeet. He will take your number and email ID and send the details. Next question, Javagar. I have registered my company but did not start my manufacturing process. Can I register with Startup India after I start manufacturing so that I can maximize my 3 years tax exemption? If I do it now, I may lose the tax without any profits. So very clear. When you want to make profit, you want to register, you can do. But within 10 years, you register. So on the 10 years, okay. அது வந்து கம்பெனி வந்து 2016 மேல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் கிளியரா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. You can wait for getting ITAC because you are eligible for 3 consecutive years in the first in 10 years time. So அதுக்கேற்ற மாதிரி நீங்க எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். பட் ஸ்டார்ட்அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. Okay, Saurav answer பண்ணிருக்காரு the questions. I think Jeet, Saurav has answered your question. Okay, friends, now we have another 20 minutes. இப்போ Startup India ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை காமிக்கிறேன். உங்களுக்கு சும்மா ஒரு மாடல் சர்டிஃபிகேட் I'll show you before this session. So now you got the certificate. Now you are eligible for the benefits. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து அதுல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்க்கலாம், அந்த 3 years income tax exemption. We will see that. Benefits of registering with DPIIT. Okay. After obtaining DPIIT approval, startup shall be eligible to apply in Form 1. யாரை கேட்டிருந்தாங்க Form 1னா என்னன்ட்டு? இதான் Form 1 to the Inter-Ministerial Board for full deduction on the profits and gains of business or profession. The board shall validate startups for exemption under 80 IAC of the Income Tax Act. Post getting clearance for tax exemption, the startup can avail holiday for 3 consecutive financial years out of its first 7 years, beginning from the year in which startup is incorporated. With effect from 1/4/21, 7 year is to be replaced by 10 years. So clear? So Form 1 submit panni inter-ministerial certificate under section 80 IAC vandutnaka, you have 3 years income tax holiday period. Idu eppdina 3 consecutive years, 2021, 21-22, 22-23.
3 consecutive years. It can't be first year, 5th year, 7th year manner. 3 தொடர்ச்சியான வருடங்கள் உங்களுக்கு. எப்போ the first 10 years குள்ள 3 வருஷம் உங்களுக்கு eligibility. For the purpose of this section, இத கவனிங்க, இந்த செக்ஷன்ல எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்னன்னாக்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்ல எல்எல்பி, வெறும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இதுல வராது. ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வரணும்னாக்க எல்எல்பியா ஃபார்ம் பண்ணுங்க, இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஃபார்ம் பண்ணுங்க. பட் நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றது என்னன்னா, இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறது ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. முன்னாடிலாம் வந்து ஆத்தரைஸ் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபீஸ் கட்டணும், நிறைய இருக்கு. அப் டு 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஒரு 2 பேர் சேர்ந்து பண்றீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் அ குட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் எவ்ரிதிங். இதோ இந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிறது, நாளைக்கு நீங்க பேங்க் லோன் எங்க போனாலும் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க போறது. அப்புறம் நீங்க ஃபண்டிங் போறதா இருந்தாக்கா நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தான் ஃபண்டிங்கே போக முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே, ஸோ என்ன வேற எலிஜிபிலிட்டி? பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும், எல்எல்பியா இருக்கணும். நெக்ஸ்ட், இன்கார்பரேட்டட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2016 பட் பிஃபோர் 1/2021. 1/4/2016 லேருந்து 1/4/2021 உங்களுக்கு இன்கார்பரேட் ஆயிருக்கணும். இப்போ அப்போ 2016க்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னா பண்ணலாம். பட் இந்த இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க 2015ல இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. இந்த 2016 அப்படிங்கிறது இந்த பெனிஃபிட்டுக்காக மாத்திரம்தான். நீங்க 2014ல கம்பெனி இன்கார்பரேட் பண்ணா கூட ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. நெக்ஸ்ட், the total turnover of the business does not exceed 25 crore rupees in the previous year. முன்னாடி 25 கோடி இருந்தது, இப்போ 1/4/2021ல இருந்து அதை வந்து 100 கோடி சொல்றோம். ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த 3 years உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஹாலிடே கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன், it should be a private limited company or a limited liability partnership. வெரி கிளியர். ஏன்னா வெறும் பார்ட்னர்ஷிப் வச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஆனா இந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஆனா எல்எல்பியா இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், 1/4/2016க்கு அப்புறம் தான் கம்பெனி ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். அப்புறம் 1/4/21க்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். பாருங்க, இப்போ பண்றதுன்னா பண்ணலாம் நீங்க, ஏன்னா இப்போ வந்து August 20. ஸோ இன்கேஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கு. நீங்க 1/4/21க்குள்ள அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, சேஃபர் சைட். ஓகே, நெக்ஸ்ட், the turnover should not exceed 100 crores. ஸோ மோஸ்ட்லி ஒரு ஸ்டார்ட் அப்ல இது வந்து நமக்கு பெரிய கன்சர்ன் கிடையாது. ஸோ 100 கோடின்னு வரும்போது இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் தவிர வேற ஒன்றும் பெருசா நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. அதனால 100 கோடி இஸ் a very good big number actually. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்பும் வந்து இதனால டிஸ்குவாலிஃபை ஆகாது. எல்லாருமே 2 கோடி 3 கோடி 5 கோடி அப்படிதான் பண்றாங்க. அதுவும் 10 yearsல 100 கோடி ரீச் ஆகிறதுக்கு எப்படியுமே ஒரு 7 or 8 years ஆகிடப்படும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், ரெக்வயர்மெண்ட் ஃபார் செக்ஷன் 80 IAC. இதுக்கு என்னென்ன பண்ணணும்? மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆர் எல்எல்பி, அப்புறம் போர்ட் ரிசல்யூஷன், ஆனுவல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் ஸ்டார்ட் அப் வீடியோ லிங்க். அப்புறம் அந்த வீடியோக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஷுட் பி ஐடியலி 2 to 3 minutes. அப்புறம் ஷோகேஸ் ஒர்க்கிங் ஆஃப் தி ப்ராடக்ட், ப்ரோட்டோடைப், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் டெவலப் பை த ஸ்டார்ட் அப். இதெல்லாம் இதுக்காக அந்த ஃபார்ம் 1 ஃபைல் பண்றோம். அதுக்காக we are filing form 1. அந்த ஃபார்ம் 1ல இந்த டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. அப்புறம் அப்லோட் பிச் டெக் ஒன்று கொடுக்கணும். பிச் டெக் அப்படின்னாக்க
உங்க பிசினஸ் பத்தி ஒரு பவர் பாயிண்ட், என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றது, எப்படி சால்வ் பண்றது, காம்படிஷன் யார் யார் இருக்காங்க, நீங்க எவ்வளவு ரெவென்யூ பண்ணிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் டீம் யார் யாரு, ஷேர் கேபிட்டல் டேபிள் எப்படி இருக்கு, ஃபண்டிங் போயிருக்கீங்களா, யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, இதான் பிச் டெக்னு பேர். அந்த பிச் டெக்ல என்னென்ன இருக்கலாம் அதுவும் அவங்களே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டா. ஸ்டார்ட் அப் ஐடியா பத்தி இருக்கணும், டைரக்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம் பத்தி குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கணும், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கு, சிட்டிசன்ஷிப் பத்தி கேட்கணும், டீம் பத்தி யார் யாரெல்லாம் எம்ப்ளாய்டா இருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம். அப்புறம் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் சில ஸ்பெசிஃபிக் லைசன்சிங் இருக்கு. ஃபுட்னா எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கு, அப்புறம் கார்பரேஷன் லைசன்ஸ் இருக்கு, அந்த லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா, ரெவென்யூ ஸ்ட்ரீம் என்னென்னலாம் ரெவென்யூ வருது, ஃபண்டிங் ரிசீவ் ஃப்ரம் பிரைவேட் இன்வெஸ்டர், ஏஞ்சல் யார்ட்டேருந்து வாங்கியிருக்கீங்களா, விசிஸ்டேருந்து வாங்கியிருக்கீங்களா, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது மானிட்டரி சப்போர்ட் வந்திருக்கா. இதெல்லாம் ரொம்ப வரி பண்ணாதீங்க, இதெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கும், 1 by 1 இருக்கும், நீங்க அதை ஆன்சர் பண்ணா போதும். இந்த பிச் டெக்ல என்னென்ன இருக்கணுங்கிறதுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன். இந்த பிச் டெக்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கலாம். அப்புறம் உங்க ஸ்டார்ட் அப் வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்கணும். இந்த பிடிஎஃப் மாத்திரம், இந்த பிச் டெக் மாத்திரம் நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். இவ்வளவுதான் ஃபார்ம் 1. ஸோ இந்த ஃபார்ம் 1 நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர் மினிஸ்ட்ரியல் அப்ரூவல் லெட்டர் வந்துடும். தட் மீன்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 80 IAC. இந்த பெனிஃபிட் எவ்வளவு அவைலபிள்னா 3 consecutive years in the first 10 years. 3 consecutive years உங்களுக்கு இது அவைலபிள். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தோம். இந்த பெனிஃபிட் மாத்திரம் குயிக்கா ஒரு தடவை சொல்லிடுறேன். This benefit is called income tax exemption under section 80 IAC. இதுல என்னன்னா 3 years உங்களுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டாம், டாக்ஸ் ஹாலிடே. இதுக்கு பேசிக் கண்டிஷன்ஸ் என்னென்ன சொன்னேன்? It should be a private limited company or partnership firm. Second, it should have been started only after 1/4/2016. Before 1/4/2021. இந்த விண்டோல அது ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அப்புறம் டர்ன் ஓவர் 100 crores மேல போகக்கூடாது. இந்த 3 கண்டிஷன், இந்த 3 கண்டிஷன் இருந்ததுனாக்க நீங்க ஃபார்ம் 1, அதுவும் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா வெப்சைட்லயே இருக்கும், ஃபார்ம் 1 கிளிக் பண்ணுங்க. அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க கொடுக்க போறீங்க. மெயினா என்ன, கம்பெனினா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அப்புறம் போர்டு ரெசல்யூஷன்ஸ், ஆனுவல் அக்கௌண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் வீடியோ, ஒரு லிங்க் ஒன்று கொடுங்க, ஒரு வீடியோ ஒன்று 2 minutes எடுத்து அந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்கணும் அதுவும் நான் கிளீனாக அதில் கேப்சர் பண்ணியிருக்கேன், இந்த வேர்ட் ஃபைலை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிச் டெக் அப்லோட் பண்ணணும். பிச் டெக்கில் என்னென்ன இருக்கணும்? கம்பெனி பற்றி இருக்கணும், ப்ரொமோட்டர்ஸ் பற்றி இருக்கணும், உங்கள் டீம் பற்றி இருக்கணும், எங்கேருந்து ரெவென்யூ வருது இருக்கணும், என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, எப்படி அதை சால்வ் பண்ணுறீங்க, உங்களோட யூனிக்னஸ் என்ன, ஏதாவது லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்களா, ஏதாவது ஏஞ்சல் ஃபண்ட் வாங்கியிருக்கீங்களா, விசி ஃபண்டிங் வாங்கியிருக்கீங்களா, கவர்மெண்ட் சப்போர்ட் வாங்கியிருக்கீங்களா, இதெல்லாம் போட்டு. ஏன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸம்ஷன். இது டாக்ஸே கிடையாது, 3 years நோ டாக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி குட் பெனிஃபிட். ஓகே, அதனால தே ஆஸ்க் ஃபார் ஆல் தி டீடைல்ஸ். இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட் ஃப்ரம் இன்டர் மினிஸ்ட்ரியல் சேயிங் தட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 3 years இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல we will see the other benefits. அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன பார்க்க போறோம்? ஏஞ்சல் டாக்ஸ் எக்ஸம்ஷன், செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார் லேபர் அண்ட் என்விரான்மெண்டல் லாஸ், தென் ஐபி பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா அதுக்கு 80% சப்சிடி, அது ஒன்று. அப்புறம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேசஸ்ல சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதுல நிறைய அந்த பெனிஃபிட்ஸ்லாம் பத்தி டீடைல்டா வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இப்போ என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை மாத்திரம் பார்க்கலாம். ஓகே, மை பிஸ்னஸ் இஸ் ரிஜிஸ்டர். இது வந்து அப்பாசாமி கேட்டிருக்கீங்க. மை பிஸ்னஸ் இஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்
Now I am considering taking on a partner. What are my options? So எப்போ பார்ட்னரா வந்துட்டாங்களோ ஆப்வியஸ்லி ப்ரொப்ரைட்டர்ஷிப் கிடையாது. பட் ஐ வுட் சஜஸ்ட் a private limited company is better. நீங்க ரொம்ப ஒரு லிமிட்டெட் டர்ன் ஓவர் பண்ண போறீங்க, உங்க கேபிட்டல் மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஒரு லைஃப் ஸ்டைல் பிசினஸ் மாதிரி பண்ண போறீங்க, பெரிய growth கிடையாது அப்படின்னு இருந்தா பார்ட்னர்ஷிப் போட்டுக்கோங்க. இல்ல கொஞ்சம் நல்லா வைப்ரண்டா நல்லா ஸ்கேல் அப் பண்ணி நல்லா நெக்ஸ்ட் லெவல் போனோம் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் என்னோட சஜஷன். அது ஏன் சஜஸ்ட் பண்றேன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு பெரிய காஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிளஸ் கவர்னன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. வருஷம் ஆர்ஓசியில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறீங்க. நிறைய கிரெடிபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருக்கு. அதனால ஐ வுட் சஜஸ்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அப்பா சுவாமி, அதான் ஆன்சர். நெக்ஸ்ட். Sir, do you know the process of getting that interministerial recognition for income tax holiday? Means, is it easy or complicated? Can you please share your contact number to speak further regarding this? Naganathan, இது வந்து very straightforward case, very straightforward application. எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா இந்த இதுல இருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியா சைட்ல நீங்க உங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி ரெகக்னைஸ் ஆடுதுனாக்க நீங்க இந்த ஃபார்ம் 1 ஃபைல் பண்ணுங்க. ஃபார்ம் 1 ஃபைல் பண்றதுக்கு என்னெல்லாம் நீங்க ரெடி பண்ணிக்கணுங்கிறத இந்த வேர்ட் ஃபைல்ல கிளியரா கொடுத்துருக்கேன். நீங்க அப்ளை பண்ணுங்க. இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். எல்லாருமே வாங்கி வச்சிருக்காங்க. நிறைய பேர் அதை கிளைம் தான் பண்ணல. ப்ராஃபிட் இல்லை நிறைய பேருக்கு. இன்டர்மினிஸ்டர் இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். நவ் தட் த கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்ட், எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிள்ல நிறைய பேருக்கு இந்த சர்டிபிகேட் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னாக்க யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு ஃபிக்ஸ் அப் சம் டைம் வித் மீ. ஐ வில் பி ஏபிள் டு கைட் யூ ஆன் தட். நாகநாதன், ஓகே, ரைட். Apart from registration in Startup India, is there any other ways of getting tax exemption holidays, sir? Startup Indiaல ஒரு ஸ்கீம் 3 years total tax exemption இருக்கு. அதை தவிர இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்ல வந்து எக்ஸம்ஷன் ஹாலிடேஸ் தனியா இருக்கிறது. நம்ம இன்கம் டேக்ஸ் பத்தி ஒரு செஷன் பார்க்கும்போது அதுல டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, வேர் ஹவு யூ கேன் பிளான் யுவர் இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, எக்ஸம்ஷனுங்கிறது பிளாங்கெட்டா கிடையாது. பட் யூ கேன் பிளான் யுவர் இன்கம் டேக்ஸ் வித்தின் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகே, நீங்க உங்க கம்பெனிக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருந்தாருன்னா அவர்கிட்ட கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். மல்டிபிள் வேஸ் தேர் ஆர் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ். ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றதுலேருந்து வைண்ட் அப் பண்ற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் டாக்ஸ் பெனிஃபிட்கான டிசிஷன்ஸ் இருக்கு. ஃபார்ம் பண்ணும்போதே ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா பார்ட்னர்ஷிப்பா அதுல சில டாக்ஸ் பெனிஃபிட் வரும். பிரைவேட் லிமிடெடா ஓபிசியா எல்எல்பியா அதுல டாக்ஸ் பெனிஃபிட் பத்தி டிசைட் பண்ணலாம். எந்த ஸ்டேட்ல ஆரம்பிக்கிறீங்க டாக்ஸ் பெனிஃபிட் பத்தி டிசைட் பண்ணலாம். இந்தியாவில் விற்க போறீங்களா ஓவர்சீஸா டாக்ஸ் பெனிஃபிட் பத்தி டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் டிசிஷன்ங்கிறது என்டையர் லைஃப் சைக்கிள் ஆஃப் கம்பெனி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். டாக்ஸே கட்டாம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா கிடையாது. பட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் டெஃபினெட்லி அவைலபிள். நெக்ஸ்ட், வேர் டு ஃபைல் ஃபார்ம் 1. நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களே, அங்கேயே லிங்க் இருக்கு உங்களுக்கு. 80IS அங்கேயே கிளீனா கிளிக் பண்ணுங்க. அதான் சொல்றேன், இப்போ நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள இன்னைக்கு வந்து ஐ ஹேவ் அரௌண்ட் 45 participants. If all of you can spend some time in the website, Startup India வெப்சைட்ல போய் ஒரு ஜேர்னி பண்ணி பாருங்க. ஒரு half an hour, 2 or 3 days. Very interesting. Does it make sense to do this registration only when bottom line is positive? See, benefits நிறைய இருக்கு ஸ்டார்ட்அப் இந்தியாவில். இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ங்கிறது ஒரு பெனிஃபிட் தான். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து மேஜரா ப்ராஃபிட் ஒன்றும், ஏன்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் தான் நீங்க ஸ்டார்ட் அப் எலிஜிபிளே. அதனால ப்ராஃபிட் வர வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. யூ கேன் டேக் அ கால். உங்க பிஸ்னஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்த ஸ்டேஜை பார்த்து நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே, இன்ஃபேக்ட் 2021 ஏப்ரல்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் வேற பண்ணி ஆகும். அதுக்கப்புறம் இட் இஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள். இன்கம் டேக்ஸ் 1/4/2016 இருந்து 1/4/2021 அதுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் நீங்க. அந்த ஒரு கண்டிஷன் வேற இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். If they need a clarification, will they ask for additional details or will they reject it saying details are? No, they will ask for additional details.
இப்போ ஜே கேட்டிருக்கீங்க இல்லையா, உங்க கம்பெனிக்குன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. They will ask for some clarification and they will sanction definitely. Okay. Next, Abba, thank you sir. Rajagopal, thank you sir. Javagar கேட்டிருக்காரு. Sir, one clarification I would ask you directly. Can you please unmute me, sir? Yeah, Saurav, can Yeah. ask Javagar. Yes, sir. Javagar would like to ask one question. Yeah, sir. Thank you, sir. Good evening. This is Jawahar. How are you, sir? Fine. Thank you, Javagar. Yeah. Yeah. Sir, என்னோட கொஸ்டின் வந்து சே இப்போ நான் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவில். ஸோ ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் 2-3 சே ஆஃப்டர் 6 months 1 year நான் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டாக்ஸ் இந்த ஃபார்ம் 1 ஃபைல் பண்றேன் டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு. ஓகே ஓகே. பட் மை क्वेश्चन இஸ் does the clock start from the day I register with Startup India, the 3 years இன்னையில இருந்து? No, அது வந்து உங்களோட சாய்ஸ். ஓகே, you can have 3 consecutive years in the first 10 years. அது உங்களோட சாய்ஸ். ஓகே சார், எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமா, 3 years it is your decision to claim. ஓகே, நான் இன்னைக்கு இப்ப ஸ்டார்ட் அப் இந்தியால ரெஜிஸ்டர் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் வித்அவுட் டாக்ஸ் எக்ஸம்ஷன்? ஸ்டார்ட் அப் இந்தியால the benefits are large. இன்னைக்கு நான் கவர் பண்ணது இந்த ஒரு பெனிஃபிட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஞ்சல் டாக்ஸ் எக்ஸம்ஷன். நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியா ஏதாவது ஃபண்ட் ரைஸ் பண்ண போறீங்க, பிரீமியம் வரும்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்புறம் என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் லேபர் லாஸ்ல வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், இன்ஸ்பெக்ஷன்லாம் ஒன்றும் கரெக்ட் இருக்காது. அப்புறம் யூ ஹேவ் ஆக்சஸ் டு லாட் ஆஃப் இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஆக்சலரேட்டர்ஸ். ஓகே சார். அப்புறம் நீங்க ஐபி ஏதாவது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஃபீஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 80% சப்சிடி கொடுக்குறாங்க. அப்புறம் யூ ஹேவ் லாட் ஆஃப் மென்டர்ஸ் அவைலபிள் டு யூ. ஓகே, ஸோ இந்த டாக்ஸ் பெனிஃபிட்ங்கிறது ஒரு பெனிஃபிட் தான், இதை தவிர நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே சார். சோ அப்ப ரெஜிஸ்டர் பண்ணும்போது ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது ஒரு தனி process, டிபிஐஐடில ரெஜிஸ்டர் பண்றது தனி process. இட்ஸ் நாட் ஒன் ஷாட். ஆமா, ரெண்டுமே வந்து ஆனா பெரிய process கிடையாது. நீங்க half an hourல முடிச்சிடலாம் ஃபுல்லாவே. ஓகே ஓகே ஓகே. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு 24 hours வெயிட் பண்ணனுமா? ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண 24 hours வெயிட் பண்ணி செகண்ட். ஓகே, அது சேவ் ஆன உடனே ப்ரொஃபைல் கிரியேட் ஆன உடனே அப்புறம் நீங்க அங்கேயே லிங்க் இருக்கும் டிபிஐஐடி ரெஜிஸ்ட்ரேஷன், அதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ப்ரொஃபைல் கிரியேட் ஆனோனா I'll get an email, confirmation email. ஆமா, உங்களுக்கு வரும், இமெயில் வரும் உங்களுக்கு. ஸ்டேட்டஸ் நீங்க அதிலேயே போய் பார்க்கலாம். நீங்க அதான் நீங்க அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா வெப்சைட்ல ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம். ஓகே, ஸ்டோரி மாதிரி இட்ஸ் a good story. You just go through every page. It's all very interesting, self explanatory. Okay. Okay sir, thanks a lot. Okay, thanks a lot for the clarification. Yeah. Sir, I would ask you next Siddharth Selvam regarding the bottom line or question. We have registered for Startup India. Will the filing of income tax be more useful when we make profits? See, நீங்க வந்து 3 வருஷம் உங்களுக்கு eligibility, 3 consecutive years you can claim. Okay, so obviously profit இருந்தா தான் உங்களுக்கு இது benefit. Okay, profit இல்லைன்னா உங்களுக்கு income tax holiday தேவையில்லையே. ஸோ அதை நீங்க டிசைட் பண்ணிக்கணும்.